எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல, அது வேற விஷயம். அம்மாவுக்கு மாத்திரம் சரிகை போட்டு பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருங்க. அப்பாவுக்கு என்னன்னா கர்ச்சி கூட ஃப்ரீயாக கிடைச்சிதுப்பா, நீ வச்சுக்கான்ற. பாவம் இல்ல அப்பாக்கள். என்ன பிரச்சனைனா அப்பாக்கள் தான் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு வாயை திறந்து சொல்லி தொலைய மாட்டேன்றான். அம்மாக்கள் தான் அதிக தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆனா தினம் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஷிஃப்ட் போட்டு சொல்லுது, இங்க வாடா நீ பிறந்த பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா தெரியுமா? உங்க பாட்டி இருக்காங்களே, உங்க பாட்டிய மாமியாரு எங்க அம்மா வீட்டுக்கே நான் அனுப்பல. கடைசி நாள் மட்டும் தண்ணி கிணத்துல இருந்து இறக்கி சமையல. நீ பிறந்த அன்னைக்கு கூட உடனே பையன் அழுகுறோம், எங்க அம்மா என்ன லாங் கஷ்டப்பட்டு தினம் உனக்காக சமைச்சு சமைச்சு கொட்டுறேனேடா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவன் மறந்துட்டாலும் இந்த அம்மா மறக்க விடாது. ஆனா அப்பாக்களுக்கு பேசவே தெரியலைங்க. அப்பா நீ எனக்காக என்ன செஞ்சிருக்கப்பா சொல்லியா, இப்பயா வாயத்திரன் சொல்லியா, எவ்வளவோ அதுக்கு மேல அவருக்கு சொல்ல தெரியும். பாவம் அப்பாக்களுக்கு பேச தெரியாது. ஆனா பேச தெரியாததுனாலயே அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? அம்மாக்களை கொண்டாடுகிற அளவு நம்ம அப்பாக்களை கொண்டாடலைங்க. எனக்கெல்லாம் அவர் போன பிறந்தாங்க அவர் அருமையை தெரிஞ்சுது, போன பிறந்தாங்க தெரிஞ்சுது. மனசு வலிக்கும் பாருங்க ஒவ்வொரு நாள். எங்க அப்பா இறந்த அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கூட அழுக வரலைங்க. என்ன பிஸியா இருக்கு. நம்ம இது நல்ல இடம், அதனால நான் அமங்கல சொற்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய மரண வீடுகளில் சடங்குகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போ தான் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், அது பிஸியாக இருக்கு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வேலை இருக்குல்ல, என் பிள்ளை இருக்குது, என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு. மனசு விட்டு அழவே இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு எங்கள் வீட்டில் நான் ஆஃபீஸில் வந்தப்புறம் மொட்டை மாடியில் துணி காயப்படுத்து மழை வந்துருச்சு. நான் ஓடி போகிறேன் துணி எடுக்கிறதுக்கு, மழை நின்றுருச்சு. அப்படியே பௌர்ணமி நிலா அப்படியே பல நாங்கள் ஜொலிச்சுக்கு நிற்குது. என் மனசில் நான் நினச்சேன், போன பௌர்ணமிக்கு எங்கள் அப்பா இந்த நிலாவை பார்த்துருப்பாருல்ல, இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்க்க அவர் இல்லையேன்னு நினச்சி கதறி 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 40 நிமிஷம் அழுதுங்க. மனத்தில் இருக்கிற துக்கங்கள் வெளியே வருவதற்கான வாயில்களை தாமே அமைத்துக் கொள்ளும். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, பயங்கரமாக கோடி ரூபாய்க்கு வீடெல்லாம் எழுதி வச்சுட்டு போலீங்க. ஆனால் ஒன்று செஞ்சார். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு போட்டிக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன அனுப்பிச்சாங்க, பேச்சு போட்டி. நான் போனால் நான் சின்ன பிள்ளை, அப்போ ஏன்னா 5ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் இருக்குது, நான் 3ஆம் கிளாஸ் தான். எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு என்னங்கிறீங்க, சோப்பு டப்பா முக்கியமான பரிசு தான். அதை வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சைக்கிளில் வச்சு மிதிச்சுக்கிட்டே போகிறாரு. அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பெற்றோர்கள் அப்படி தானே இருக்கீங்க, என்ன ப்ரைஸ் 2வது ப்ரைஸா, மக்கு முதல் பரிசு வாங்கலை. இந்த பாட்டு போட்டியிலலாம் ஒரு பிள்ளை எலிமினேட் பண்ணிட்டா அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மா பாட்டிலாம் அழுகுது, கோ என்று கதறி அழுகிறது. எங்க அப்பா என்ன கேட்கவே இல்லை, என்கிட்ட பரிசு வந்து தானே கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே கேட்கல, ஆறுதல் பரிசுப்பா, எனக்கு பரிசு முக்கியம் இல்லை, போட்டியில் சேருவது தான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங். ஸோ எனக்கு ப்ரெஷரே கொடுக்கலைங்க, நான் போய் பரிசெல்லாம் வாங்கணும், நீ போட்டிக்கு போய் பரிசு இல்லாமல் வந்தால் கால் உடைக்கப்படும் இப்படிலாம் சொல்லி தான் நான் பேச்சாளரவே ஆயிருக்க மாட்டேன். ஆனால் பேச்சாளராகிற இன்பத்துக்காக மாத்திரம் நீ பேச்சாளராக இருந்தால் போதும், பரிசு முக்கியம் இல்லை என்பதை என்னுடைய அப்பா சொல்லிக் கொடுத்து, நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நீ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று நாம் கேட்ட பாடலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அங்கீகாரமும் சிறப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் காலம் முழுக்கவும் உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் தந்தை என்பதை வள்ளுவர் எனக்கு புரியுது. ஒவ்வொருத்தரையும் தனியா பார்த்து உன் ஒர்த்து என்னங்க, உங்க ஒர்த்து என்ன, உங்க ஒர்த்து என்ன, இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட்ல 300 ரூபாய் இருக்கு, அவ்வளவுதான் என் ஒர்த்து. அவர் 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலும் வீட்டுக்காரம்மா சொல்லி இவர் எதுக்குமே லாயகில்லைங்க. சரி, சில பெண்கள் என்னம்மா ஒர்த்து என்னம்மா, எங்கள் அம்மா 50 பவுன் போட்டுச்சுங்க, அது இருக்குங்க. சில பேர் இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வாட் இஸ் யுவர் ஒர்த், ஐ ஹவ் காட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். 1 மில்லியனா 10 லட்சங்க, தெரியுதா உங்களுக்கு? நாம இங்கே இறக்க திருக்குறள் பேசுகிறோம், 2000 பேர் கூட இல்லை. அந்த அம்மாவுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். என்னம்மா பண்ணுறனாக்கா இப்படி டான்ஸ் ஆடுது. நானும் போட்டு கூட பார்த்தேங்க, அந்த டான்ஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். உன்னோட ஒர்த் என்னம்மா? 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஒரு அரசியல் கட்சியில் யார்ட்டையாவது கேட்டால் நீ எவ்வளோ ஓட்டு ஒன்னாலும் சேகரிக்க முடியும், அதுதான் உன்னோட ஒர்த்து. இந்த தொகுதியில் நிற்க வச்சா எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ பேர் அவனுக்கு ஓட்டு போடுவான்? 200 வீடு,
600 ஓட்டு வருமா? அதுதான் அவனோட ஒர்த்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்த்து இருக்குல்ல. வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளோட ஒர்த்து என்னங்க? வள்ளுவருக்கு வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட முன்னும் பின்னுமா கொஞ்சம் பார்த்தாக்க ஜூலியஸ் சீசருடைய காலமும் கிட்டத்தட்ட. ஜூலியஸ் சீசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமாபுரியினுடைய பேரரசன். ஜூலியஸ் சீசர் எப்படி மன்னனானா? அவங்க அப்பா மன்னரா கிடையாது. திடீர்னு தூக்கி ஜூலியஸ் சீசரை ராஜாவாக்கிட்டாங்க. எப்படி? ஏனென்றால் திடீர்னு ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசருக்கான அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒர்த்துன்னு நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படிடா நீ என்ன பண்ண? இப்போ நாமே சொந்த செலவில் ஒரு 10 யூடியூப் சேனல் வச்சு இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் நாளும் தெரிஞ்சவர். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எப்படியா செஞ்சேன் என்றால் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே. ஜூலியஸ் சீசர் இளைஞனாக படை வீரனாகத்தான் இருந்தால், யாருக்குமே அவர் தெரியாது. கடற்கொள்ளைக்காரர்கள் ஜூலியஸ் சீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் பிணை கைது, அந்த அப்பெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம். ஒரு ஆளை பிடிச்சிட்டு போகிறது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள காசு கொடுங்கிறது. இந்த உள்ளத்தை அளித்த படம் பார்த்தீங்களா இல்லையா? சில பேர் தான் தலையாட்டுறீங்க. எது தான் செய்றீங்க? படமும் பார்க்க மாட்டீங்க, பாட்டும் கேட்க மாட்டீங்க. உள்ளத்தை அளித்த படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க. மணிவண்ணனோட மாப்பிள்ளை தான் கார்த்திக். அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்பாங்க, உங்கள் மாமனாரை பிடித்து வைத்திருக்கிறோம். சரி ஓகே, அப்புறம் பார் கார்த்திக் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவோம். அவர் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லாமல் இருக்கார். உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவான். யாரு? கடத்தி வச்சுவேன். ஐயோ ஒர்த்து இல்லைன்றான். சரி 5 லட்சம் இல்லைன்னா ஒரு 4 லட்சம். சிச்சி அதுவும் ஒர்த்து இல்லாமல். சரி ஒரு 40,000 கொடுக்கலாமா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட கேட்பார் கார்த்திக். எனக்கு கவுண்டமணி ஃப்ரெண்டு. கவுண்டமணி பேச சேச்சா அந்த நாய் அவ்வளோலாம் தேராது, 400 ரூபான்னு சொல்லுப்பார். உடனே கடத்திட்டு போனவன் கெஞ்சுவான், ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 4000 ரூபாய் தரேன். இப்போ அவரோட ஒர்த்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஆனால் ஜூலியஸ் சீசரை கடத்திட்டு போனானே, அவன் ஜூலியஸ் சீசருக்கு ஒரு விலை நிர்ணயித்தான். 20 டேலண்ட். டேலண்ட்னா அந்த காலத்தில் வெள்ளி தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 1 talent is about 30 kilogram of silver. 1 talent is 30 kg of silver. ஜூலியஸ் சீசருக்கு 20 talent கேட்கலான்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது சீசர் சொன்னா, அறிவு இருக்கா? 20 talentங்காத 50 talent கேளுன்றான். கடத்தினவனுக்கு பக்குன்னு இருந்தது. எப்பவுமே நீ குறைன்னு தானே சொல்லுவான், இவன் என்ன ஏத்துங்கிறான். உன் மூஞ்சிக்கு எவன் 50 talent தருவான்? நீ சொல்லு, கொடுக்கலன்னா நீ என்ன கொல்ல போற, அவ்வளவுதானே, சொல்லு. 50 talentனா. இப்போ ரோமில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, எவரோ ஜூலியஸ் சீசன் ஒருத்தனை கடத்திருக்காங்களா, 50 talent கேட்குறாங்க. பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஜூலியஸ் சீசர் பெரிய ஆளானா. கடைசியில் ரொம்ப பெரிய ஆள், அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன், நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கு எதாவது செய்வான்னு அவன் காசு போட்டு ஜூலியஸ் சீசரை கூட்டிட்டு வந்துட்டான். 3 மாசத்துல ராஜாவாயிட்டான் ஜூலியஸ் சீசர். இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றிக்கொள்வார்கள். முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க, நான் அதை சொல்லுவேன், அந்த நேரத்தில் சரியா கை தட்டணும். 100 ரூபாய் என்ன? இப்போ நீங்கள்லாம் கம்மியாக கை தட்டுறதுலேருந்து அப்படி நான் யார்ட்டையும் சொல்லலைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போ தன்னுடைய மதிப்பை, இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஐடியா. எப்படி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இன்னைக்கு, அவங்களே தானே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. பல்லு தானமாக விளக்க போனோம், நாமே காலையில் முடியாமல் எந்திரிச்சு பல்லு விளக்க போகிறோம். ஒரு அம்மா கதவை உடச்சிக்கிட்டு வெள்ளை கோட் போட்டு உள்ளவர், உன்னுடைய பர்பஸையில் உப்பு இருக்கிறதா? ஏன் ஊருகா இருக்கு? நானே முடியாம என் டாய்லெட்டை கிளீன் பண்ணிருக்கேன். ஒரு நடிகர் கதவை தட்டி, உங்களுடைய டாய்லெட் கிளீனா இருக்கா? இல்ல. இப்ப என்னங்கிற? ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்படி தானே, அதோட வேல்யூ அதுவே ஜாஸ்தி பண்ணிடு. ஆனா மனிதர்களும் ப்ராடக்ட் ஒண்ணு இல்லைல்ல. ஒரு மனிதனுடைய வேல்யூ என்ன? வள்ளுவர்கிட்ட கேட்கிறார். வள்ளுவர் சொல்றார், தக்கார் தகவிலர் என்பர் அவர் தம் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நீ ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்றது எப்ப தெரியும் தெரியுமா? நீ எதை விட்டுட்டு போயிருக்கன்றதுல இருந்து தெரியும். ஒருவருடைய மரணத்தின் போது ஒரு 20 பேர் வந்து, ஐயா சாமி எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சியே, இனிமே யார் இருக்காங்கன்னு சொல்லி அழுகை இருக்கிறதோ அதுதான் அவனோட ஒர்த்து. தக்கார் தகவிலர் என்ப அவர் தம் எச்சத்தார் காணப்படும். அவர் விட்டுட்டு போனது, அவர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காரு. அவருடைய பிள்ளைய பார்த்தாலே சொல்லல, இவன் அப்பா தருதலன்றத பையன் ஒத்தனே நிரூபிச்சுட்டான்பா. அப்ப நீ உனக்கு தகுதி இல்லை. நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ, யுவர் லெகசி, நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ அதுதான் உன்னுடைய வேல்யூ என்று இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, 2000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒரு மாமனிதர் சொல்லி இருக்கிறார் என்றால், பெருமக்களே நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். வள்ளுவம் நம் கையிலே இருக்கிற சொத்து என்பதற்கு. வள்ளுவர் நிறைய ஆச்சரியங்களை செய்வார். இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவார். ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். இது யாருக்கு சொன்னது? பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொன்னது. ஏன்? 3ஆம் கிளாஸ்ல கணக்குல ஃபெயில் ஆயிருக்கான். எவ்வளோடா மார்க்கு? 3ஆம் கிளாஸ்ல ஃபெயிலே ஆக மாட்டாங்கல்ல. இப்போ சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்குங்களேன்.
ஒழுங்காக ஃபெயில் ஆயிருந்தா அவன் ஒழுங்காக படிச்சிருப்பான். 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. ஏன்டா ஃபெயில் ஆன? என் தலை விதி அப்படி. இவன் 8 வயசுல சொல்கிறான், இவன் அவன்கிட்ட வலுவ சொல்ல, தலை விதி அது ஒன்றாது, டே கொன்றுவேன். ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர். விதியை மிதிச்சு தூக்கி போடுவான்டா. யார் தெரியுமா? எவனுக்கு முயற்சி இருக்கோ அவனுக்கு முன்னாடி விதி நிக்க முடியாதுடான்னு சொல்வது யாருக்கு? இளம் குழந்தைகளுக்கு, இளம் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. கல்லூரி என்ன, ஒரு காதல்ல தோல்வி அடைஞ்ச உடனே தொங்குறாங்க.